இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார். அது என்னன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சாந்த சொரூபமா இருக்கும். அவர் நேர்ல எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சாந்த சொரூபமா அவர் ஒரு பாறையில உட்கார்ந்திருக்கார். அவருடைய ஆடையெல்லாம் அப்படி கீழே அப்படி கிடக்குது. அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல, அதையே நான் பார்த்திருந்தேன். இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல. அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது. அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி, இயேசுநாதர் மடியில் உட்கார்ந்துருக்கு. ஒரு பார்வையில் மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடுகள் இருக்கு. நான் நேரா எங்க சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்க உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார். அவர் ரொம்ப பேரன்பானவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர் வாங்க ப்ரொஃபசர். நான் கிண்டல் பண்ணார். ஃபாதர் கிறிஸ்துவா மாறக்கூடாது, நான் மடியில் அவர் மடியில் உட்கார ஆடா மாறணும், என்ன செய்யறது சொல்லுங்க. அவர் சொன்னார், எதுக்கு உனக்கு அந்த ஆசை? இல்ல, கிறிஸ்து மடியில் உட்காரணும்னா, குருநாதர் மடியில் உட்காரணும்னா இவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு அது கொடுத்து வச்ச ஆடு இல்ல, சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சு கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடைச்சி வச்சிருக்குது. காலில் கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டால் வழி தவறிடுமோன்னு நெருக்கத்தில் வச்சிருக்கார் குருநாதர். அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காதே, அவர் பார்வைக்குட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொன்னார். நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்ட முத்து என்ன தெரியுமா? நான் ஒரு டீச்சர் தானே. யாரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கணும்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை இல்லை, யாரெல்லாம் ஃபெயிலாகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நெருக்கத்தில் வச்சிருந்தோன்னா அந்த குழந்தைகள் வகுப்பிலே தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற முத்தை எனக்கு தந்த ஒரு ஆன்மீக சிந்தனை. சொன்னார் இல்லையா, உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாம் மணி விளக்கு நரல. பிரிச்சு படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்துரும். கோவில் என்பது உள்ளம், உடம்பு கோவில் கிடையாது. ஆலயம்னால கோவில் வேறு, ஆலயம் வேறு. மண்ணை பிடிச்சு பிள்ளையார்னு ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டா அது கோவில். மனசு அப்படி வைனா, ஆனா அப்படி இல்லை. உடம்பு ஆலயம், ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. அது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்கு என்று ஒரு முறைமை உண்டு. அந்த முறைமையால் அந்த கட்டடம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாய் தான் கோபுர வாசல். வாய் என்பது 9 வாய். 9 வாயை நீ சரியா வச்சுக்கிட்டனா அந்த கோபுரம் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த கோவில் ஒருபோதும் சாயாது, அந்த ஆலயம் ஒருபோதும் சாயாது என்று சொல்லுகிறான் திருமூலன். எனக்கு முன்னால் பேசியவர் ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வத்தால். எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது? வள்ளுவம் சாதாரண விஷயம் இல்லை. வள்ளுவத்தை ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்க படிக்கத்தான் விவரம் புரியுதுங்க. யார் என்னன்னு புரியுது. கோவத்தில் பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. என் மனசுல ஒன்றும் இல்லை. யோ, மனசுல இருந்தாதான் என் கோவத்தில் வெளியில வரும். சும்மா வந்துருமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிற சொல்லு. நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போற, சொல்லு. இந்த தெளிவு எப்போ வரும்? இந்த மன தெளிவு எப்பொழுது வரும்? வாசித்தால் தானே வரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்ன்றதுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். நான் எடுத்த ஒரு முத்து. நம்ம அனைவருக்கும், நான் இத மதம் கடந்து சொல்றேங்க, இது ஒரு ஆன்மீக அரங்கமாக இருப்பதனால் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருங்கள், உங்கள் எண்ணங்களில் தீவிரம் இருக்கட்டும். அந்த தீவிரத்தை பிரபஞ்சம் குறித்து கொள்ளும். அதற்கு ஏற்றது போல் அது வேலை செய்யும். எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றால் அந்த கடவுள் செய்யக்கூடிய வேலை இந்த ரகசியத்திற்குள் அடக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பதற்கான அடிப்படையான விஷயத்தை சொல்ற. ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்குங்க, நிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாங்க, அந்த பெண்ணினுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. அந்த பெண் கிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண் வந்து எல்லார்கிட்டையும் மருத்துவம், யாருக்கும் மருத்துவம் தெரியல. அப்ப சொல்றாங்க, மசிஹா அப்படின்னு ஒருத்தர் வராரு. மசிஹானா யாருன்னா மரணத்திற்கான மருத்துவர். அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. குரான்ல ஒரு மருந்து இருக்கு, மரணத்திற்கு மட்டும் அந்த மருந்து கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் மருந்து. கருஞ்சீரகம், கொளஞ்சி,
அப்படி சொல்லுவாங்க குரான்ல. அப்படி மரணத்திற்குமான மருத்துவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறை தந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அவர் இந்த ஊருக்கு வருவாரு, அப்ப அவரை பாரு, உன் ரத்த போக்கு நிற்கும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வராரு, இந்த பொண்ணு போய் நிக்குது. ரொம்ப கூட்டம், பெரும் கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கார். கூட்டம் நெருக்கடிச்சிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி போல இருக்கு. அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்னு உள்ள நுழைஞ்சு போயிடுச்சு கிட்ட. ஆனா போனாலும் மக்கள் போக விடல. எட்டி, ஐயா நான் உங்களை பார்க்கதாயா வந்திருக்கேன்னு போகிறாங்க. அவங்க அங்கி மட்டும் இருக்கு, அந்த அங்கியை பிடிச்சிருச்சு அந்த அம்மா. கூட்டம் ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு, ஏசு ஐயாவை தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த பிடிச்ச பொண்ணு கையில இருந்து துணி நழுவிருச்சு. அது கூட்டத்தில் அப்படியே நிக்குது. நின்று திரும்பி வருது. ஏசையாவை பார்க்க முடியல, திரும்பி வருது. இப்போ பைபிளில் இயேசு பேசுகிறார். இதான் மெட்டீரியல். என்ன பேசுறாரு தெரியுமா? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டார், யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டு கொண்டு வருகிறார்கள். யார் என்று சொல்லுவது ஆண்டவரே? இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். பாருங்க, அவன் நம்பினால அவர் உடம்புல இருந்த வந்துருச்சு வெளியில. அவர் யோசிக்கல, அவர் தரணும்னு நினைக்கல. தெய்வத்தால ஒண்ணுமே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் போய் அவ விசுவாசத்துடன் பிடிச்சால, பிடிச்ச உடனே வல்லமை புறப்பட்டது. இப்படி சொல்கிறது. கேன்சருக்கு எதுங்க மருத்துவம்? நம்பிக்கை என்கிறதுங்க ஆழமான மருத்துவம். ஆழமாக நினை, உனக்கு குணமாகும் என்று நீ நினை. இந்த நினைவு இருக்கு இல்லையா, இந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவ நூல். ஒரே செய்திதான். யார் கொடையாளர்கள்? யார் கொடையாளர்கள்? பணக்காரங்களா? பணக்காரங்களாம் கொடையாளர்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. யார் மனக்காரர்களோ அவர்கள் தான் கொடையாளர். அள்ளி கொடுக்கிறவன் இல்லையா கொடையாளர்? கையில வந்த உடனே அள்ளி கொடுக்கிறாங்களா வள்ளல்ன்றவன் கிடையாது. நான் சொல்றேன் யார் வள்ளல்னு. வலிக்க வலிக்க எவன் ஒரு கிள்ளி கொடுக்கிறானோ அவன் தான் கொடையாளன். அவனுக்கு வலிக்கணும், கொடுக்கும் போது வலிக்கணும். 5000 ரூபாய் தான் இருக்கு, அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு வலிக்கும். ஜீசஸ் கிளம்புற சபை கட்டணம் இருக்கு. இந்த வாணியம்பாடியில இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும் நான் சொன்னேன்ல, அந்த ஆசையில சொல்ற போற எல்லாருக்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ற. கலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான், அப்பொழுதுதான் பைபிளில் இந்த வாசகம் வருது, ஊசியின் காதுகளில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஒருபோதும் ஐஸ்வர்யவான் சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவதில்லை. ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு உள்ள? நான் ஒரு முத்தெடுத்து கொடுக்கிறேன் உங்களுக்கு. என்ன வார்த்தை இது? ஏன் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே போக முடியாது என்று சொல்கிறது பைபிள்? காசு படைத்தவர்களை பாவி என்கிறதா? இல்லை. விஷயத்தை பாருங்க எப்படி இருக்கு, நுட்பம் பாருங்க எப்படி இருக்கு. போறாங்க, எல்லாரும் காசு கொடுக்கறாங்க. அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச். இயேசு கிறிஸ்து ஒரு வயதான பெண் வீட்டுக்கு போறார். இந்த ஐஸ்வர்யவான் மரத்து மேல ஏறி நின்று பார்க்கிறார், இந்த ஆள் எங்க போறாருன்னு. அவர் போனவர் ஒரு ஏழை பாட்டி வீட்டுக்கு போறார். அங்க பழையதை சாப்பிடுறார். சாப்பிட்டு திரும்பி வரும்போது ஐஸ்வர்யவாயின் கேட்கிறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செய்தாலும், நீ கொடுத்தாலும், அன்னதானம் கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்கிறது பைபிள். கொரிந்தியர். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது. அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு அநியாயத்தில் ஒருபோதும் சந்தோஷப்படாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருக்கு. கொரிந்தியர் 2:13 அதிகாரம். ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், நான் 100 ரூபாய் கொடுத்தேன். பாருங்க, உபனிஷதத்தில் இந்த வார்த்தை வருது. ரிஷிபங்கனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? ஒருவன் எல்லாவற்றையும் அன்னதானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏனென்றால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அன்னதானம் தந்தான். இப்படி சொல்கிறது உபனிஷதம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நான் 100 ரூபாய் கொடுத்தேன், என் வீட்டில் சாப்பாடு இருக்கு, நீங்க வரல, அவன் 1 ரூபா தான் கொடுத்தா, அந்த பெண் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க. இயேசு கிறிஸ்து பதில் பாருங்க. தலைவருங்க அங்கெல்லாம், they are leaders. அந்த தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பல பேருக்கு அவர் இறை,
மிகச்சிறப்பாக தன்னுடைய 33 வருஷம் தாங்க வாழ்ந்தார். 29 வருஷம் வரைக்கும் ஒரு கார்பெண்டருங்க. 4 வருஷம் தான் களத்துல போராடினார், கொலை உண்டார், இல்ல கொன்னுட்டார். அந்த 3 வருஷத்தில் அவர் செஞ்சது என்ன? அவர் சொல்றார், நீ 100 ரூபா கொடுத்த உண்மைதான், அவ 1 ரூபா கொடுத்த உண்மைதான், என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ உன்கிட்ட இருந்ததுல 100 ரூபா கொடுத்த, அவ தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து 1 ரூபாவா கொடுத்தான். கொடை எது? கொடை எது? ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனதிற்கு விளக்கம் தருகிறது பைபிள். நான் யோசிக்கிறேன்னா, அன்புக்கு ஏதுங்க விளக்கம்? ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் நான் வள்ளுவன், அங்கதானே போய் நிற்க வேண்டியிருக்கு. நான் இப்படி சொல்றேன், முஸ்லிம்களுக்கெல்லாம் குரான் வேதம், கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பைபிள் வேதம், இந்துக்களுக்கெல்லாம் உபநிடதங்களும், தமிழில் இருக்கக்கூடிய சைவ சமய பேரிலக்கியங்களும் அவர்களுக்கான நம்பிக்கை நூல்கள். ஆனால் நம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரே வேதம் தான். அந்த வேதத்திற்கு பெயர் திருக்குறள். நம் அடையாளம் அது. எங்க போனாலும் அவங்ககிட்ட தான் போய் நிற்க வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் அங்கதான் நிற்க வேண்டியதா இருக்கு. வந்து தீயினால் சுட்ட புண், அப்புறம் எங்க தெரியுமா நுட்பமா படிக்கணும்? காலம் போக போக நுட்பம் வருதுன்னு பாருங்க. ஆறாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், ஆறாதே அவன் தான் வள்ளுவன். அதான் கவிதை. ஆறாதே நாவினால் சுட்டவள், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த ஏகாரத்துக்கு பொருள் உண்டு, அந்த நீட்சிக்கு பொருள் உண்டு. வாழ்க்கை நுட்பங்களால் ஆனதுதான், டீடைலிங்ல இருக்கிறதான் வாழ்க்கை. அந்த டீடைலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், நிறைய பேருக்கு வழிபாடு செய்ய தெரிகிறதே தவிர சமயம் சொல்லுகின்ற கொள்கைகளும் அதனுடைய உட்பொருளும் ஞானமும் புரிவதே இல்லை என்று சொன்னார். வாட் இஸ் சப்மிஷன்? சரணாகதி என்பது என்ன? அன்பு செலுத்துதல் என்றால் என்ன? விழிப்புணர்வோடு இருத்தல் என்றால் அன்பு செலுத்துதல். உங்க ஏரியால ஒரு எழுத்தாளர் இருக்கார், அழகிய பெரியவன் அவருக்கு பேரு. எனக்கு கேட்டா, நான் பல நூல்களை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் எழுதுகின்ற இலக்கியங்கள் எல்லாம் சாகித்ய அகாடமியும் ஞானபீட விருதுகளும் கிடைக்க வேண்டிய அவ்வளவு தகுதி பெற்ற நூல்களை தான் அவர் எழுதுகிறார். பிரமாதமான புத்தகங்கள் எல்லாம். அவரை சந்திக்க போயிருந்த பொழுது ஒரு முறை அப்படி உட்கார்ந்துட்டு என்கிட்ட, அவர் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவருக்கு பெருசா இல்லை. அண்ணா அன்பு பத்தி ஏதாவது சொல்லுங்க, அன்பு பத்தி சொல்லுங்கன்னு இப்படி கண்ணை உயர்த்தி பார்க்குற மனுஷன் கண்ணில் கண்ணீர், கண் கலங்குது அவருக்கு. அந்த சொல்லே அவன் தானே எங்க எழுத்தாளர். சொல் என்ன? பேனாவில் முனையில் இருந்தா வருகிறது, இல்லை அங்கிருந்து வருகிறது. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் நான் பாரதி. நல்ல சொற்கள் இங்கிருந்து வராது, அங்கிருந்து வரும். அதனால்தான் வேதங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து வந்தது, வானத்தில் இருந்து வந்தது, வானத்தில் இருந்து வந்ததுன்னு ஏன் சொல்றோம்? அவர் கண் கலங்கி அவர் சொன்னார், பா ஒரு லெபனான் கவி, அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், ஒரு லெபனான் கவி காட்சி ஒன்று பார்க்குறான். என்ன காட்சி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் விட்டுருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. கீழே இருந்து பார்க்குறான் பாவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கவிஞர்களும் நாம் பார்க்கின்ற பார்வையைத்தான் கவிஞர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். தூண்டில் மீன், எத்தனை பேர் பார்த்திருப்போம் தூண்டில்ல மீனை? தூண்டில் மீன் கவிஞன் மட்டும்தான் பார்க்கிறான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. கவிஞனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சு நீந்திக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் தான் பார்க்கிறோம். ஆனால் நான் மீன் குஞ்சு தான், சின்ன துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. இப்படி பார்க்க முடியும் கவிஞனால். கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி நைட்ல மொட்டை மரத்தை பாருங்க, அதன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் நிலவை. அது கவிஞர்களால் மட்டுமே தான் உலகத்தை வித்தியாசமாக பார்க்க முடியும். இயேசுவை வந்து சிலுவையில் தொங்க விட்டுருக்கான். ஒரு லெபனான் கவி இப்படி பார்க்குறான். இது அழகிய பெரியவன் எனக்கு சொன்னது.
அவன் சொல்றான், அவன் 4 வார்த்தையில் எழுதினான். அவனை முள் கிரீடம் இப்படி போட்டிருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு, ரத்தம் வடியுது. அவன் எழுதுறான், என்ன கருணையான உலகம், முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. அன்புங்க. அவர் பாவமே செய்யலிங்க, எல்லா பாவமும் செய்யாதீங்கப்பான்னு சொன்னதனால தூக்கலிடப்பட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. அவர் சொல்றாரு, கடைசியா வரைக்கும் சொல்றாரு, இறைவா இவர் என்ன செய்கிறார் என்பதனை தெரியாமல் செய்கிறார், இவரை மன்னியும்னு. வாழ்க்கையின் கடைசி துளி வரைக்கும் அன்போடு இருக்க முடியுமா? அப்படி அன்பாக இருந்தவரை பற்றி தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.